ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக் லைஃப் மூவியோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே இந்த தக் லைஃப் மூவிக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஒரு நாயகன், ஒரு தளபதி, ஒரு செக்க சிவந்த வானம், அதுக்கப்புறம் சிம்பு படம் இன்னொன்று இருக்கே, என்ன படம் அது, வெந்து தெரிந்தது காடு, இது மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அப்படிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பு தான். சிம்பு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. சிம்புக்கு வந்து ஒரு மெயின் கேரக்டர் இருக்குது. பெருசாக ஆகா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு சிம்பு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குது. பாட்டும் சரி, ஃபுல் படமும் சரி, அது ரவிகே சந்திரன் நினைக்கிறேன், அவரது கேமரா ஒர்க் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மூணாவது வந்து நம்ம ரஹ்மான்ஜியோட பாடல்னால் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. பர்சனல் ஃபேவரெட்னா வந்து அது வந்து விண்வெளி நாயகா அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருந்தது, என்ன பாட்டு, ஜிங்கு ஜிங்கிச்சா பாட்டு. அதுக்கப்புறம் சுகர் பேபி பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாலாவது ஒரு பாட்டு, சின்மயி பாடின பாட்டு, என்ன பாட்டு அது, படத்தில் வரல பாட்டு, அந்த பாட்டு வரல, பட் ஆனால் வந்து அது என்ன பாட்டு, வாட் இஸ் இட் சாங், என்ன பாட்டு இது, நீ கூட பாடிட்டே இருந்தியே, அது இல்லைடா, நம்ம காரில் கூட போட்டு கேட்டோமே, என்ன பாட்டு இது, எடுத்து கொடுங்கடா, முத்தமழை இங்கு கொடி செம்மையாக இருந்தது. ஆனால் வந்து மூவியில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட், நாங்கள் வந்து டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகிடும். மிச்சப்படி வந்து இந்த பாட்டு வயசு ஏஆர் ரஹ்மான்ஜி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து தாறுமாறு செம்மையாக பண்ணிட்டாரு. ஆமாம். பாட்டு எல்லோ கலர்ல சாரி இட்டாலே அதான் அந்த மூவிலே வரல. எங்க போயிட்டா, அவ செத்து போயிட்டாலே. சரி, அவ இருக்கா, எங்க இருக்கா, அவ வீட்ல இருக்கா. மூவிலே வரல, ஏமாத்திட்டாங்க. எதனால உனக்கு ஒரு ஏமாற்றம், எதனால அந்த பொண்ணு வரலன்னு ஏமாற்றமா, இல்லை அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு ஏமாற்றமா, எதனால சொல்லு. அது வந்து அவ வந்து எங்க போயிட்டு எனக்கு தெரியாது, அவ வீட்டுல இருக்காளா தெரியலப்பா, எங்களுக்கு தெரியல, அவ வீட்டுல இருக்காளா, எனக்கு தெரியாது. ஆனா வந்து பாட்டு நல்லா இருந்துச்சு, அது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா செலிப்ரேஷன் சாங்கா இருந்துச்சு, நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது. ஆனா நீங்க இந்த ரிவ்யூல சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். ஓகே, அது வந்து கடைசி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாசிட்டிவ்லாம் சொல்லிட்டோம். இப்போ நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது, எக்கச்சக்கமா இருக்குதுல, அந்த குழப்பமா இருக்குது, ஸ்டோரியே இல்ல, படத்துல கதையே இல்லையா, கண்ணா புண்ணான்னு வருது, டக்குன்னு யாரு செத்து போயிட்டானா இல்லையா, பாடி சீன்ஸ்ல வராங்க, ஆனா காண போயிடுறாங்க. இந்த எல்லோ சாரி மாதிரி, எல்லோ சாரிலேயே இருக்கீங்களா ரெண்டு பேரும். சரி, ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கமலை வந்து சுடுறாங்க, குத்துறாங்க, புதைக்கிறாங்க, மலை மேலேருந்து தள்ளுறாங்க, ஆனா அவர் சாவே மாட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி மறு ஜென்மம் எடுத்து வந்துகிட்டே இருக்காருல்ல, படத்துல வந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து அவர் ஹீரோன்றதுனால அவர் சாவே மாட்டாரு, சாவே கிடையாது அவருக்கு. அவர் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவர் டெட்பூல் மாதிரி திரும்ப கிடையாது. மூவில அது உண்மை கிடையாது, அது போய் அடிக்கிறாங்க எல்லாருமே. சரி, அவர் அடிக்கிறாங்களா இல்ல இவர் அடிக்கிறாரா? இவர் அடிக்கிறாங்க. ஆமா, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஓகே, ஆனா கடைசில பாட்டுனா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அப்படியே செத்து போயிட்டாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா? கமலஹாசன், அப்புறம் சிம்பு. ஓ, அவர் பேர் வந்து கமலஹாசன் கிடையாது, கமலஹாசன்.
கமலஹாசன் சிம்பு வந்து அடிச்சுக்கிறாங்க, கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கு. சரி, என்ன பண்ணுறது? அவர் எடுக்கலாமா? அவர் படம் எடுக்கலாமா இனிமேல்? இல்லை இதோட விட்டுறது பெஸ்ட்டா? கமல்கா இல்லை, மணிரத்னம். இந்த அமரன் மாதிரி மூவி எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். இந்த மாதிரி துக்கு லைஃப்னு இருந்திருந்தா வாய்ப்பே இல்லை. தயவு செய்து வேண்டாம், எங்களை விட்டுருங்க. எங்களை மேக்ஸுக்காக தான் போன மாதிரி. என் தலைவன் சிம்புவே வந்து கம்பேக் கொடுப்பான்டா, பயங்கரமா கம்பேக் கொடுக்கறது தான் என் தலைவன் சிம்புவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அவனுக்கே இப்படி ஒரு படத்தை கொடுத்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க வைக்கிறீங்களேடா, என்னடா பண்ணுறது? பாவண்டா எங்கள் ஆளு. சரி, கூட நடிச்சாங்களே அவங்களாம் அப்படி எப்படி நடிச்சிருக்காங்க? த்ரிஷாவோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் த்ரிஷா டெட் ஆயிட்டான். சைலண்ட் ஆயிட்டு. எப்படி டெட் ஆனா த்ரிஷா? பாம்பு போட்டாங்களாம்பா. இந்த செவுத்துல பாம்பு வச்சுட்டாங்க. சரி, ஹிந்திக்காரங்க. அப்புறம் ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. ஒன்றுத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஆனா அந்த படமே பார்க்காதீங்க. நோ டக் லைஃப். நோ டக் லைஃப். அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரின்னு ஒன்று கிடையாது. ஆல்ரெடி அடித்து துவச்சி காய வச்ச கதை தான் அதை. ஆனால் வந்து அதை திரும்ப எடுத்து சமைக்க ட்ரை பண்ணியிருக்காரு மணிரத்னமும் கமலும். எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு சுத்தமாக நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எந்த பயனும் இல்லைங்க. இந்த படம் எடுத்ததுனால எந்த பயனும் இல்லை. பார்த்ததுக்கு வந்து நம்மளுக்கு காசு வேஸ்ட்டு, ஒரு 3 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு, அது ஒன்று தான். அதுக்குன்னா வந்து ஒரு இவ்வளோ சினிமா நாலேஜ் உள்ள கமலும் மணிரத்னமும் இது மாதிரி ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதை சக்ஸஸ் ஆக முடியும்னு நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க நம்மளை வந்து இதுவாக நினைக்கிறாங்க, நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் வந்து முட்டாளா என்னென்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரில. பட் ஆனால் வந்து இட்ஸ் அட் டைம் வேஸ்ட்டுங்க, டோட்டலி டைம் வேஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஆமாம், தயவு செய்து நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா போய் பாருங்கள். பட் யூஆர் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். இதுக்கப்புறம் இந்த மூவி பாட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் டேக் கேர். எங்கள் ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை வீடியோ பாட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.